ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம மயிலாடுதுறையில் கிருஷ்ணா வாட்டர் கம்பெனியில் தயவுசெய்து கிருஷ்ணா வாட்டர் வாங்காதீங்க. திருட்டு பயலாக இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மான ரேட்டுக்கு வண்டியில் வந்து கொடுக்குறவனுங்க வந்து ஏமாற்றி மக்களை ஏமாற்றி தண்ணி கொடுத்துட்ருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக ரீசனாக ஒரு கடையில் 30 ரூபாய்க்கு இந்த வாட்டர் கேனை போட்டு சேஞ்ச் பண்ணி வேறு வாட்டர் பாட்டில் எம்டி பாட்டில் வாங்கிட்டு போகிறானுங்க. அதே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆள்கிட்ட அவங்கள்ட்டே வாங்கினாங்கன்னா அதே கம்பெனி அதே வாட்டர்னு சொல்லிட்டு நான் வந்து வாக்குமூலம் பண்ணேன். வந்து என்னென்னா ஒருத்தவன் 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன் நான். சரி தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜென்ட்டாக தேவைப்படுன்னு சொல்லிட்டு வேறு ஆளுங்க அதே கம்பெனிக்காரனை கூப்பிட்டதுக்கு அவன் 35 ருபீஸ் அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கும்போது என்னப்பா ஏன் இந்தமாரி பண்ணுறீங்க, தண்ணியெலாம் ஒன்று தானே, கம்பெனி தானே ஒன்று தான் ரீசன் அவன் சொல்கிறான். இப்போ வந்து என்ன அப்படின்னா பொருள் இப்போ நீங்கள் கடையில் வாங்குறீங்க, அந்த கடையில் விற்கிது இந்த கடையில் விற்கிது ஒரு ரேட்டு விற்கிறாங்க இப்போ அப்படின்னு உதாரணம் சொன்னான். நான் சொன்னேன், சத்தம் போட்டேன் அவனை. வாட்டர் கம்பெனி வாட்டர் தண்ணி ஒரே கம்பெனி, வேறு என்ன வச்சுருக்கீங்க நீங்கள், ஒரே பேரில் ஒரே தண்ணி மட்டும் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருத்தர் போகிறவங்க ஒவ்வொரு ரேட்டு விற்போம், அது என்ன நியாயமானது, ஓனருக்கே நீங்கள் ஃபோன் அடித்து பேசுங்க அப்படின்னு துணிச்சலாக தைரியமாக பேசுகிறான். நான் சொன்னேன், நான் தனியாக பேசிக்கிறேன் ஏன் அப்படின்ட்டேன். ஓனர்கிட்ட நான் தனியாக பேசுகிறேன், உனக்கு பேசணும் அவசியம் கிடையாது. அது எப்படி வந்து ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆள்கள்கிட்ட 40 ரூபாய்க்கும் ஒரு ஆள்கள்கிட்ட 35 ரூபாய்க்கும் ஒரு ஆள்கள்கிட்ட 30 ரூபாய்க்கும் தண்ணி இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க. கேட்டால் நாங்கள் அப்படி தான் கொடுக்குறோம், ஏன்னா அவன் ஓனரேட்டே நீங்கள் பேசுங்க அப்படின்னு தைரியமாக சொல்கிறாங்க. அப்போ இவங்க யார் இந்த மாதிரி அனுமதி விட்டா, ஒரு வாட்டர் கேனோட தண்ணி ஒரு 30 ரூபா அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு கடைகள்லையும் ஒவ்வொரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடத்துலையும் ஒவ்வொரு ரேட்டில் கொடுக்குறது ஏமாற்றிட்டு இருக்கானுங்க மக்களை. கேட்டால் நாங்கள் அந்த ரேட் தான் நான் கொடுக்குறது அந்த ரேட் தான் அப்படிங்கிறாங்க தூங்குறா. ஆமாம், மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையானுங்க. இந்த கிருஷ்ணா வாட்டரை வாங்காதீங்க, தயவுசெய்து வாங்கி தவிர்த்துடுங்க. மக்களை ஏமாற்றி ஒவ்வொரு ரேட்டு சொல்லி மக்களை ஏமாற்றி வாட்டரை வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கானுங்க. ரொம்ப மாயத்தை அநியாயம் பண்ணிட்டுருக்கானுங்க. தயவுசெய்து சுதாரிப்பாக இருந்துக்குங்க.